எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. ஈஸியாக குயிக்காக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு வடையை தான் நாங்கள் டே செய்ய போகிறோம். அதுவும் ரவையை வச்சு செய்ய போகிறோம். சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு இதில் நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கொள்ளுவோம். சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்ததாக வந்து ஒரு 2 உள்ளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்ததாக வந்து வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கு அதோடு சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கு அதையும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும். கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கு அதையும் போட்டுக்கொள்ளுவேன். இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கணுமெண்டு இல்லை, ஒரு அளவு வதங்கினா காணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினாலே காணும். இன்றைக்கு வந்து இந்த வடை சுடுறதுக்கு நாங்கள் ஒரு சுண்டு ரவை எடுத்துருக்கிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு அளவு வதங்கிட்டு, அதாவது பொன்னிறமாக வதங்கியில் ஒரு அளவு தான் வதங்கியிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்காண்டு ஒரு கொஞ்சமாக நிறம் மாறி இருக்கு. இந்த டம்ளரில் தான் நாங்கள் ரவை எடுத்திருந்தோம். அப்போ அதனால் இந்த டம்ளர்லையே ஒரு டம்ளர் தண்ணி, அடுத்தது 2 டம்ளர் தண்ணி. இப்போ நாங்கள் வடைக்கு தேவையான அளவு உப்பை இதிலேயே போட்டுக்கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் போடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். ஒரு கொதி வார அளவுக்கு நல்லா கிளறி கொண்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு சுண்டு ரவைக்கு 2 கப் தண்ணி என்று சேர்த்துக்கொள்ளுங்க. ரவை வந்து நல்லா அவியோணும். அவிஞ்சாதான் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், ஓரளவு கட்டியாக வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு கொஞ்சம் இங்கே பாருங்கள். சேர்த்து நல்லா கிளறணும். ரவை வந்து நல்லா கட்டியாக வர அளவுக்கு கிளறி கொண்டே இருங்க அப்படியே. இப்போ பாருங்கள், ஓரளவு கட்டியாக வந்துட்டு இப்போ நாங்கள் இறக்கி சூட்டோடையே அப்படியே வைப்போம் கொஞ்சத்துக்கு. இப்போ பாருங்கள் இப்படி வந்துருக்கண்டு நல்லா கட்டியாக வந்துட்டு, ஆனால் சூடு இருக்குன்னா உள்ள ஏ கையில் ஒட்டே இல்லை. இப்போ இதில் கை வைக்கலாம், சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு நல்லா ஆறினது பிறகு தான் நாங்கள் அப்படியே குழைச்சி எடுக்கலாம். சூடு ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கை வைக்கிற அளவுக்கு ஆறிட்டு பாருங்கள் அப்படி இருக்கண்டு நல்லா ஆறிட்டு. இந்த டைமில் நாங்கள் கொஞ்சமாக மாசி சம்பல் தூள் போட்டுக்கொள்ளுவோம். பாருங்கள் அப்படி இருக்கண்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக. இப்போ நாங்கள் இதை நல்லா பிசைஞ்சு எடுப்போம். இப்போ இதுக்கு நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம்.
இப்போ நாங்கள் வந்து கைக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கொள்ளுவோம். இங்கே பாருங்கள், எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு இப்படி கையில் வச்சு தட்டிட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டா இங்கே பாருங்க, உளுந்து வடை தயார். ஆனால் உளுந்து போடையில் ரவை தான் போட்டிருக்கோம். அது எங்களுக்கு மட்டும்தானே தெரியும், வீட்டுக்காரருக்கு தெரியாது தானே. உளுந்து வடைன்னு சொல்லி பேய் காட்டிடலாம் எல்லாரையும். இனிமே நீங்கள் உங்களோட வீட்டை அவசரத்துக்கு இந்த வடையை செய்து அசத்திடுங்க, குயிக்காக செய்யலாம். இப்போ நாங்கள் வடை மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துட்டோமா. இது உளுந்து வடையா ரவை வடையாண்டு தேர்ற அளவுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு, உளுந்து வடை மாதிரியே இருக்கா. ஓகே, இனி நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். இப்போ நாங்கள் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ நாங்கள் போட்டு பொரிச்செடுப்போம். பாருங்க எப்படி இருக்கு பொன்னிறமா. சுவையான குயிக்காக செய்யக்கூடிய வடையை நாங்கள் தயார்படுத்திட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கண்டு, இவ்வளோ சாஃப்டாக இருக்கண்டு பாருங்கள். என்ன உளுந்து வடை, உளுந்து வடையவே தோற்கடிக்கிற அளவுக்கு இது சாஃப்டாக இருக்கு. இதுக்கு ஒரு சட்னியும் செய்து கொண்டு ஒரு இஞ்சி போட்டு பிளேண்டியும் ஊற்றினா எப்படி இருக்குன்னு தெரியுமா. இவ்வளோ வடையுமே சாப்பிட்டு முடிக்கலாம், அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு உங்களுக்கு பிச்சுக்காரர் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி சாஃப்டாக இருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோமா. வந்ததே வந்த ஒரு பிளேண்டியை ஊற்றி எடுத்துட்டு வந்துருக்கலாம் தானே. வெயில் கூட ஆரம்பிச்சு. சரியான வெயில் இன்றைக்கு. நான் சொல்றதை விட அவர் சொல்லட்டும். உளுந்து வடை நல்ல மேல முறுமுறுன்னு இருக்கா. மேல முறுமுறுன்னு இருக்கும், உள்ள செம்ம சொத்து. இது உளுந்து வடை இல்ல, ரவை வடை. ஆனா ரவையில செஞ்ச மாதிரியே இல்லை, அந்த வரவரப்பு தன்மை அதெல்லாம் இல்லை. நல்லா சொத்தா உளுந்து வடைக்கு நல்லா ஈக்குவலா டஃப் கொடுக்குது. எங்கேயாவது ஒரு விசேஷம் இல்ல தோசை வீடுகள் செய்யக்க கட்டாயமா வடைன்றது முக்கியமா இருக்கணும். ஆஹா, வடை கூரை போட மறந்துட்டேன் அப்படி யோசிச்சிங்கன்னா உடனடியாக இந்த ரவை வடையை செய்து அசத்திடுங்க. குயிக்காக செய்திடலாம், கண்ண நேரம் மினக்கடவே தேவையில்லை. எல்லாருக்குமே உப்புமா செய்ய தெரியும். உப்புமா பதத்திலிருந்து கொஞ்சம் கட்டியாக வார அளவுக்கு ரவையை நல்லா அவிச்சிங்கன்னா அதுக்கு பிறகு வார பதத்தில் கொஞ்சமாக தேங்காய் விட்டுட்டு நீங்கள் குழைச்செடுக்கலாம். இப்படி செய்து பாருங்களேன், வடை டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்துட்டு கட்டாயமாக கமெண்ட் போடுங்க. நிறைய பேர் கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க. உளுந்து வாங்குற செலவு கம்மி, ஆனால் நல்லா சூப்பராக இருக்கு உண்மையாகவே. ஏன்னா இப்போ உளுந்து வந்து 1200 ரூபா அப்படி போகுதுங்க. அதனால் உளுந்து வாங்குற செலவை குறைச்சிட்டு ரவையை வாங்கி இந்த வடையை செய்து இந்த தீபாவளிக்கு நீங்கள் அசத்துங்க. இது போல் இன்னொரு சமையல் காணொலியோட உங்களை நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.